யானைகள் ஒளிந்தன, ரதங்கள் விழுந்தன, எல்லாம் அப்படியே அவ்வளவு வேகமாக அம்புகள் பாய்ந்தன. முருகனுடைய அம்புகள் அந்த அசுர கூட்டத்தினுடைய கால்களை எல்லாம் வெட்டின, கைகளை எல்லாம் வெட்டின, பேசிய வாய்களை வெட்டின, விம்மிய தோள்களை வெட்டின, விழிகளை வெட்டின, கழுத்துக்களை வெட்டின, கவசத்தை வெட்டின, துவசத்தை வெட்டின. அம்புகள் பாய்ந்தன. சண்டை நீடித்தது. சூரன் மீண்டும் வந்தான். முருகப்பெருமான் அவனுக்கு முன்னால் காட்சி கொடுத்தார். சூரன் மாயா யுத்தத்தை தொடங்கினான். தன்னுடைய தாயான மாயாதேவியை நினைத்தான். மாயை வந்தாள். சூரா, தவறு செய்து விட்டாய். சிவபெருமான் வேறு, முருகன் வேறு அல்ல. சிவபெருமான் தான் முருகன், முருகன் தான் சிவபெருமான். அவனோடு சண்டை போட போய்விட்டாயே என்று மாயை வருந்தினாள். அவளுக்கு தெரிந்தது. சூரன் சொன்னான், எல்லாம் முடிந்து விட்டது. சிங்கமுகன் இறந்தான், பானுகோபன் இறந்தான், தாருகன் இறந்தான், நான் மட்டும் எஞ்சி இருக்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? அதை சொல். இறந்தவர்களை எல்லாம் எழுப்ப முடியுமா? மாயை சொன்னாள், முடியும். எப்படி முடியும்? அமுத சீத மந்திரமலை என்று ஒரு மலை இருக்கிறது. உன் இந்திரஞால தேரை அனுப்பு, அது போய் அந்த மலையை கொண்டு வரும். மலை வருமானால் சிங்கன், பானுகோபன் அத்தனை வீரர்களும் பிழைப்பார்கள். ஓ, அப்படியா? சூரன் தான் வைத்திருந்த சிங்க வாகனத்தில் ஏறிக்கொண்டான். தன்னுடைய சிறப்பான இந்திரஞால தேரை அனுப்பினான். அது தேவலோகத்தை தாண்டி போயிற்று. அமுத சீத மந்திர மலையை பார்த்தது. அப்படியே தூக்கி கொண்டது, புறப்பட்டது. இங்கே வந்து சேர்ந்தது. அந்த காற்று பட்டதும் எல்லோரும் எழுந்தார்கள். இதுவரை இறந்த அசுர சைன்யம் எழுந்தது. சிங்கமுகாசுரன் எழுந்தான், பானுகோபன் எழுந்தான். எல்லோரும் அஞ்சினார்கள். தேவர்கள் பயந்தார்கள். மீண்டும் சண்டையா? இவ்வளவு பேரையும் எப்படி கொல்வது? முருகப்பெருமான் சிரித்தார். திருச்செய்ஞலூரிலே, சண்டீசர் வாழ்ந்த திருச்செய்ஞலூர், அந்த ஊரிலே முருகப்பெருமான் சிவனை நோக்கி வழிபாடு செய்தார். அப்பொழுது சிவபெருமான் சர்வ சங்கார அஸ்திரம் என்று ஒரு அஸ்திரத்தை கொடுத்தார். அதை முருகப்பெருமான் பத்திரமாக வைத்திருந்தார். இப்பொழுது சர்வ சங்கார அஸ்திரத்தை எடுத்தார், செலுத்தினார். அங்கே இருந்து வந்த சேனைகள், பிழைத்த சேனைகள், பிழைக்க வைத்த அமுத சீத மந்திர மலை எல்லாம் அழிந்து போயின, எல்லாம் அழிந்து போயின. ஆணவம் இப்படித்தான் மீண்டும் மீண்டும் வரும். ஏன் தெரியுமா முருகன் இதை செய்தான்? இதுவரை சேனைகள், அசுர சேனைகள் அழிந்தன. பல பேர் நான் தான் கொன்றேன், நான் தான் கொன்றேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அதெல்லாம் கிடையாது. நான் தான் எல்லாவற்றுக்கும் காரணம். செய்வானும் நானே, செய்விப்பான் நானே, கொல்லென்றுரைத்து கொலையுண்டு நிற்றி என்று பேசுவது போலே, எல்லாம் என்னுடைய செயல் என்று காட்டுவது போலே எல்லோரையும் பிழைக்க வைத்தான். எல்லோரையும் தானே அடித்து மாற்றினான். அந்த தேர் பூதர்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு அந்த கோலகை உச்சியில் வைத்தது. முருகனுடைய அம்பு பாய்ந்தது. தேர் கீழே வந்தது. நில் என்றான். நின்றது. மேலே இருந்த தேவர்கள், பூதர்கள் அனைவரையும் கொண்டு வந்து முருகப்பெருமான் நிறுத்திவிட்டார். இப்பொழுது சூரன் சிங்க வாகனத்திலே பாய்ந்தாள். சிங்க வாகனமும் அடிக்கப்பட்டது. சக்கரவாக பறவையாக மாறினான். அது என்ன சக்கரவாக பறவை? ஆற்றல் வாய்ந்த பறவை. சூரியனுக்கு கீழே பறக்குமா? அங்கேயே முட்டை போடுமா? அங்கேயே குஞ்சு பொரிக்குமா? அந்த குஞ்சு அப்படியே பறக்க ஆரம்பிக்குமா? காற்றை சாப்பிடுமா? மழை தண்ணீரை சாப்பிடுமா? ஆற்றல் வாய்ந்த பறவை சக்கரவாக பறவையாக மாறினான். இந்த பறவை பறந்தது. இந்திரன் மயிலாக வர, முருகன் அதன் மீது அமர, மயிலும் பறந்தது. சக்கரவாக பறவை செல்லும் தூரமெல்லாம் மயில் பறந்தது. பல வடிவங்கள் எடுத்தான் சூரன். முருகப்பெருமானும் துரத்தினார். கடைசியில் சக்கரவாக பறவையின் மீது முருகனுடைய அம்பு பாய்ந்தது. பறவையாக இருந்தவன் மீண்டும் மாறினான். முருகப்பெருமான் அவனுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தார். இறந்து போகிற சமயத்தில் அவனுக்கு இறப்பு கிடையாது. ஆனாலும் அந்த உடம்பு இறக்கப் போகுது.
அந்த சமயத்திலே கொஞ்சம் ஞானத்தை கொடுத்தார். அவர் கண் கொடுத்தால் அன்றி அவரை பற்றி நினைக்க முடியாது. அவர் பேச வைத்தால் அன்றி அவரை பற்றி பேச முடியாது. அவர் பாட வைத்தால் அன்றி அவரை பற்றி பாட முடியாது. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே உன்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உறக்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்னை ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன். அந்தோ இச்சிறியேனால் ஆவதென்னே பெருமானே, நீ கர்த்தா நான் கருவி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் ஒரு பார்வை பார்த்தார், சூரனுக்கு ஞானம் கிடைச்சது. இந்த குழந்தைய பார்த்தான். அழகான 2 திருப்பாடல்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் அற்புதமாக பாடுகிறார். முதல் பாட்டு, மயில் வாகனத்திலே வந்த இவனை நான் சிறுவன் என்று எண்ணிவிட்டேன். தவறு. இவன் யார் தெரியுமா? மாலுக்கும் அயனுக்கும் தேவர்களுக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி அல்லவா? கோலமாமங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன், குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன், அந்நாள் பரிசிவை உணர்ந்திலேனால் மாலையன் தனக்கும் ஏனை வானவர் தமக்கும் யார்க்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி அன்றோ. மூல காரணமான மூர்த்தி இவன் அல்லவா? சிங்கமுகன் சொன்னான், இரணியன் சொன்னான், நான் கேட்கவில்லை. இவன் எவ்வளவு அழகாய் இருக்கிறான். இவனுக்கு முன்னால் மன்மதர்கள் தோற்று போவார்கள். நான் 1008 அண்டங்களையும் பார்த்திருக்கிறேன், மன்மதர்களை பார்த்திருக்கிறேன். 1000 கோடி மன்மதர்களை ஒன்றாகச் சேர்த்து வைத்தால் அவர்களெல்லாம் இவன் திருமேனியிலே உள்ள தூசுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க மாட்டார்கள். 1000 கோடி காமரு அழகலாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேள் விமலமாம் சரணம் தன்னில் தூயனல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடில் இணைய தொல்லோன் மாயிரு வடிவிற்கெல்லாம் உவமையார் வகுக்க வல்லாறு. உவமையார் வகுக்க வல்லாறு. இவன் 1000 கோடி மன்மதனை விட அழகானவன். வலது கண் துடித்தது, வலது தோள் துடித்தது, நல்ல சிந்தனை வந்தது. சூரனுக்கு என்ன தோன்றிற்று? சோழுதல் வேண்டும், தாள்கள் தொழுதிடல் வேண்டும், அங்கை தாழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், தாலு ஆழுதல் வேண்டும், தீமை அகன்று நான் இவர்க்கு ஆளாகி வாழுதல் வேண்டும். நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே, தடுத்தது மானம் ஒன்றே. சூழுதல் வேண்டும், தாள்கள் தொழுதிடல் வேண்டும், தாழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், தாலு ஆளுதல் வேண்டும், தீமை அகன்று நான் இவர்க்கு ஆளாகி வாழுதல் வேண்டும். நெஞ்சம் வாழுதல் வேண்டும். என்னுடைய இவர் திருத்தாள்களில் நான் விழ வேண்டும், இவரை நான் தொழ வேண்டும், என் தலை இவருக்கு முன்னால் குனிய வேண்டும், என் நாக்கு இவரை துதிக்க வேண்டும், தீமைகள் மாற வேண்டும், நான் இவருக்கு ஆளாக வேண்டும், என் நெஞ்சம் இவரால் வாழ வேண்டும், வாழுதல் வேண்டும். நெஞ்சம் தடுத்தது மானம் ஒன்றே.
இந்த மானமல்லவா தடுத்து கொண்டிருக்கிறது. நான் சூரன் என்ற அந்த எண்ணமல்லவா தடுத்து கொண்டிருக்கிறது. என்னால் முடியவில்லையே, தவிக்கிறான். கொஞ்ச நேரம் ஆயிற்று. முருகப்பெருமான் அந்த அருட்கண்ணை கொஞ்சம் மாற்றினார். பழையபடி இந்த சூரன் ஆணவ சூரனாக மாறிப் போய்விட்டான். எம்பெருமான் கொடுத்தால்தான் காண முடியும். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காலே என்பார் அப்பர் பெருமான். அருள் மறைக்கப்பட்டது. இவனுக்கு கோபம் வந்தது. என்னிடத்திலா மாயம் செய்கிறான்? நான் எல்லோர் பாலும் மாயம் செய்பவன். இந்த முருகன், இந்த குழந்தை, பல்முளைக்காத பாலன் என்னிடத்திலே மாயம் செய்கிறான். ஆணவம் எழுந்தது. தேவர்கள் ஓலமிட்டார்கள். எல்லோரும் அஞ்சினார்கள். இருட்டுமயமாக வந்தான் சூரன். ஆணவம் இருட்டாகத்தான் இருக்கும். காரிட்ட ஆணவக் கருவறை என்பார் தாயுமான சுவாமி. இருட்டுமயமாக வந்தான் சூரன். மாமரம் மாதிரி வந்தான் சூரன். மாமரத்திலே முருகப்பெருமான் ஆயுதத்தை விட்டார். மாமரம் 2 கூறுகளாக மாறிற்று. சக்தி ஆயுதம் சென்றது. வஜ்ர யாக்கை பிளக்கப்பட்டது. சூரன் விழுந்தான். வஜ்ர யாக்கை 2 பகுதியாக மாறிற்று. ஒரு பகுதி சேவலாயிற்று, ஒரு பகுதி மயிலாக மாறிற்று. மயில் முருகனுக்கு வாகனமாயிற்று. சேவல் முருகனுக்கு கொடியாயிற்று. வரம்பிலா அருள் பெற்றான் இந்த சூரன். நமக்கு ஒரு பெரிய சந்தேகம். சூரன் என்பவன் ஒருவன். அவன் இன்னொரு உடம்புக்குள் புக முடியும். ஒருவனுடைய ஆன்மா ஒன்று. அது எப்படி 2 வடிவம் எடுக்க முடியும்? சேவல் வேறு, மயில் வேறு, 2 உடம்பு. சூரன் ஒரு உடம்பு. இவனுக்கு ஒரு ஆன்மா. இந்த ஒரு ஆன்மா எப்படி 2 உடம்புக்குள்ளே போக முடியும்? பெரிய சந்தேகம். திருப்பாதிரிப்புலியூரில் வாழ்ந்த பரமஞானி ஞானியார் சுவாமிகள் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். பழைய காலத்திலே சூரன் என்பவனும் பதுமன் என்பவனும் இணை பிரியாத நண்பர்கள். அவர்கள் ஆண்டவனை குறித்து தவம் செய்தார்கள். அந்த தவத்தின் பலனாக 2 பேரும் ஒருவராய் பிறந்தார்கள். ஆக சூரனுக்கு பேரு சூரன் இல்ல, சூர பதுமனும். சூரனும் பதுமனும் இணைந்த தோற்றம். 2 ஆன்மா ஒரு உடம்புக்குள்ள இருக்க முடியுமா? தவத்தினால் முடியும், பெற்ற வரத்தினால் முடியும். அப்படி இருந்தவர்கள் இப்பொழுது சூரனுடைய ஆன்மா மயிலாயிற்று, பதுமனுடைய ஆன்மா சேவலாயிற்று. மயில் மேலே இருந்து பார்க்கிறது, சேவல் மேலே இருந்து பார்க்கிறது. மயில் கீழே வந்தது, முருகனுக்கு வாகனமாயிற்று. சேவல் கூவிற்று. கச்சியப்பர் அற்புதமாய் பாடுகிறார். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கையாயவும் வேண்டும் கொல்லா அடு சமறு இந்நாள் செய்த மாலையில் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்றுந்தான் இந்நாள் செய்த மாலையின் மகனுமன்றோ வரம்பிலா அருள் பெற்று உய்ந்தான். சூரனுக்கு என்ன கிடைத்தது? சூர சம்ஹாரமா? தவறு கிடையாது. வரம்பிலா அருள் கிடைத்தது. தீயவை புரிந்தால் கூட முருகப்பெருமானுக்கு முன்னால் போனால் அவர்கள் தூயவராக மாறிப் போவார்கள். நமக்கு இன்னொரு சந்தேகம். இந்த ஆணவ சூரனுக்கு 2 உடம்பா? ஆமாம், 2 உடம்பு. ஏன் தெரியுமோ? தத்துவத்தில ஆணவத்துக்கு நான் என்றும் எனது என்றும் 2 பகுதிகள் உண்டு. நான் சொன்னேன் அப்படிங்கிறேன், நான் பேசினேன் அப்படிங்கிறேன், நான் சம்பாதித்தேன் அப்படிங்கிறேன். என்னுடைய வீடு, என்னுடைய மக்கள், என்னுடைய கார், இந்த நான் எனது. அகப்பற்று புறப்பற்று. ஆணவம் அப்படி 2ஆ பிரியும். அதனாலதான் ஆணவ சூரன் சேவலும் மயிலுமாக 2ஆக பிரிந்தான்.
சூரனுடைய அந்த பெருவாழ்வு அவனுக்கு வாய்த்தது. நோக்கம் என்ன தெரியுமில்ல, கந்தபுராணத்துக்கு நோக்கம் சூர சம்ஹாரம் அல்ல. அப்ப என்ன நோக்கம்? சூரனை திருத்தி பணிகொள்வதும் இந்திராணியின் மாங்கல்யம் காப்பதும். இந்திராணியினுடைய மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது. சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே என்பது கந்தர் அலங்காரம். சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப் பயோதரும் சேர எண்ணி மால்வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலை எனவே கால்வாங்கி நிற்கும் கணிற்றான் கிளத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே. ஐராவதத்துக்குரிய தேவேந்திரன், அவனுடைய மனைவி இந்திராணி, அவள் கழுத்திலே உள்ள நூல் மாறக்கூடாது என்று எம்பெருமான் வேல் வாங்கினான். இவன் வேல் வாங்காவிட்டால் அவள் கழுத்து நூல் வாங்கி இருப்பார்கள் என்று கந்தர் அலங்காரம் அற்புதமாய் பேசுகிறது. வரம்பிலா அருள் பெற்றான் இந்த மதிக்க முடியாத சூரன். எல்லோரும் அவனுக்கு அஞ்சுவார்கள். அந்த சூரன் இப்பொழுது மிக அற்புதமாக முருகப்பெருமானால் இப்பொழுது மாற்றப்பட்டான். சூரனுக்கு பெருவாழ்வு கிடைத்தது. மயில் ஓம் என்று கத்தும், சேவல் கொக்கருகோ என்று கூவும். ஓங்காரமானது மயில் ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது ஆடு மயில் என்பது அறியேனே. ஓங்கார வடிவம் முருகப்பெருமான். கொக்கருகோ, கொக்குன்னா சூரன். சூரனை வெற்றி கண்ட அரசனே என்று சேவல் பேசும். நாதம் விந்து, நாதம் சேவல், விந்து மயில். இதுக்கெல்லாம் மேற்பட்டவன் முருகப்பெருமான். இதுவரை சாதாரணமாய் இருந்தவன் இப்பொழுது வணங்கத்தக்கதாக மாறிப்போய்விட்டான். இதுதான் அவன் பெற்ற பெரும் பேரு. இது சூரன் பெற்ற பெருவாழ்வு. நமக்கெல்லாம் உடம்புல சுழிமுனை நாடின்னு ஒன்னு இருக்கும். வலது மூக்கல மூச்சு ஓடுதில்ல, அதுக்கு பேரு பிங்கலைன்னு பேர். இடது மூக்கல மூச்சு ஓடுனா அந்த நாடிக்கு இடைகலைன்னு பேர். நடுவில் முதுகுத்தண்டில் உள்ள நாடிக்கு சுழிமுனைன்னு பேர். உலகத்துக்கு இதே மாதிரி ஒரு நாடி நடுவில் ஓடும். அந்த சுழிமுனை நாடியில 4 தலங்கள் உள்ளன. வடக்குல கைலாசம், கைலாசத்தை தாண்டி வந்தா திருக்காலத்தி, திருக்காலத்திய தாண்டி வந்தா சிதம்பரம், சிதம்பரத்தை தாண்டி இலங்கைக்கு போனா திருக்கேதீச்சரம். இந்த 4 ஊரு ஒரே கோட்டில நேர இருக்கும். முருகப்பெருமான் கைலாசத்திலிருந்து புறப்பட்டு திருக்காலத்தியை வணங்கி சிதம்பரத்தை வணங்கி திருக்கேதீச்சரம் இருக்கக்கூடிய இலங்கைக்கு வந்து அதையும் தாண்டி எம்பெருமானுடைய அந்த அருளை முழுக்க பெற்று தானே சிவபெருமான் என்று காட்டுவது போலே புறப்பட்டு இப்பொழுது வீரமகேந்திரத்திலே சூரனை வெற்றி கண்டு விட்டார். மயில் ஓங்காரத்தின் உருவம், சேவல் கூவுவது அருவம். முருகப்பெருமான் உருவும் அருவும் ஆனவன். உருவன்று அருவன்று உளதன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே என்பது மாதிரி அவன் இரண்டுக்கும் இடைப்பட்டவன். சிவபெருமானுக்கு இடது பாகம் பச்சை, கழுத்தில நீலம். மயிலுக்கு உடம்பு பச்சை, கழுத்தில நீலம். இந்த பச்சை இருக்க அது காப்பாற்றும், நீலம் நஞ்சை அகற்றும். மயில் நம்மை காப்பாற்றும், மயில் நஞ்சை அகற்றும். அதனாலதான் முருகனுடைய அருட்கடலில் மூழ்கிய இந்த சூரன் மயிலும் சேவலுமாக மாறினான். கிருபானந்த வாரியார் சுவாமி அற்புதமா சொல்லுவார், வேலும் மயிலும் வேலும் மயிலும் வேலும் மயிலும், வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகனுண்டு குறைவில்லை, வள்ளியுண்டு மயக்கமில்லை அப்படிம்பார். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ன்னா நாலடியார், 2ன்னா திருக்குறள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, பாலும் தேனும் உடலுக்கு உறுதி, வேலும் மயிலும் உயிருக்கு உறுதி என்று பேசுவார் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். திருச்செந்தூரிலே ஒரு பெரியவர் முருகப்பெருமானையே நினைந்து கொண்டிருக்க கூடியவர். வேலும் மயிலும் வேலும் மயிலும், இதுதான் அவருக்கு தாரக மந்திரம். அழகாக பாடுகிறார்.
எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். அடியேன் உடலம் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். செந்தில் வேலவனே, உடம்பு எப்பொழுது கீழே விழுகிறதோ அப்பொழுது கூட வேலும் மயிலும் வேலும் மயிலும் என்றுதான் நான் கூறுவேன் என்று அந்த சான்றோர் கூறுகிறார். திருச்செந்தூருக்கு முருகப்பெருமான் வருகிறார். சூரனுக்கு பெருவாழ்வளித்தவர் திருச்செந்தூருக்கு வந்து சிவபெருமானுக்கு வழிபாடுகள் நிகழ்த்துகிறார். திருப்பரங்குன்றத்திற்கு வருகிறார். பராசர முனிவரின் புதல்வர்கள் காத்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஞானோபதேசம் வழங்குகிறார். தேவேந்திரன் வருகை தந்து முருகப்பெருமான் திருவடிகளில் பணிகிறான். என் மகள் தெய்வ யானையை நீங்கள் மணஞ்செய்து கொள்ள வேண்டும். தெய்வ யானை யார் தெரியுமா? திருமாலுடைய கண் மணிகளிலே இருந்து தோன்றிய பெண்மணிகள் 2 பேரில் ஒருத்தி. முன்பு இவள் தவன் செய்தாள் முருகப்பெருமானை அடைவதற்கு. முருகனுக்கு தெரிந்தது. தெய்வ யானையை மணக்க திருவுள்ளம் பற்றினார். தெய்வ யானை திருமணத்துக்கு ஏற்பாடுகள் தொடங்கின. திருப்பரங்குன்றத்தில் இந்த கல்யாண காட்சி நிகழ்கிறது. தேவர்கள் வந்தார்கள், சித்தர்கள் வந்தார்கள், எல்லோரும் வந்து விட்டார்கள். மும்மூர்த்திகளில் சிவபெருமான் கடைசியாக வருகிறார். சிவனும் பராசக்தியும் வருகிறார்கள். சிவபெருமான் வந்தவுடனே என்ன கேட்கிறார் தெரியுமா? முருகா, எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பிவிட்டாயா? முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு அனுப்பினாயா? யார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி? சிவபெருமானால் கேட்கப்படத்தக்க அளவு சிறப்புடைய முசுகுந்த சக்கரவர்த்தி என்பவர் யார்? தேவலோகத்திலே கைலாசத்திலே சிவபெருமான் கீழே உட்கார்ந்திருக்கிறார். ஒரு வில்வ மரத்தின் கீழே. பக்கத்திலே பராசக்தி இருக்கிறாள். இந்த வில்வ மரத்திலே ஒரு குரங்கு இருந்தது. அந்த குரங்கு சும்மா இராமல் வில்வ மரத்தில் உள்ள இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே இருந்தது. குரங்குதான் சும்மா இருக்காதே. குரங்கிலிருந்து பிறந்த நாமே சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். குரங்கு எப்படி சும்மா இருக்கும்? தெரிஞ்சோ தெரியாமலோ வில்வ இலைய பறிச்சு போட்டுக்கிட்டே இருந்தது. ராத்திரி முழுக்க இந்த வில்வ இலை விடிஞ்சுது. சிவபெருமான் அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். பராசக்தி நிமிர்ந்து பார்க்கிறாள். இந்த குரங்கின் மீது பார்வைப்பட்டது. குரங்கு கீழே இறங்கிற்று. ஓடி வந்து விழுந்தது. காலில் விழுந்து கும்பிட்டது. சிவபெருமான் கூறுகிறார், தெரிந்தோ தெரியாமலோ இரவு முழுக்க நீ வில்வத்தினாலே அர்ச்சனை செய்தாய். ஏக வில்வம் சிவார்ப்பணம். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சொடும், தெரியாமல் தொட்டாலும் சொடும். சிவபெருமான் திருநாமம் தெரிந்து சொன்னாலும் புண்ணியம், தெரியாமல் சொன்னாலும் புண்ணியம். அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிவபெருமான் திருநாமத்தை வைத்து சாகும் பொழுது அவர்களை அழைத்தால் சிவபெருமான் தன்னையே அழைத்ததாக எண்ணிக்கொண்டு நமக்கு நல்ல வாழ்க்கையை தருகிறான். அதே மாதிரி குரங்கு இப்பொழுது கீழே வந்தது, கும்பிட்டது. பெருமான் சொல்கிறார், உனக்கு ராஜ பதவியை தரப்போகிறேன். நெருப்பை பற்றி சொன்னது மாதிரி இந்த பக்தியும். ஒருவன் தேவலோகத்துக்கு போனான். தேவலோகத்திலே அமிர்தம் கொடுத்தார்கள். அமுதத்தை அங்கேயே வாங்கி சாப்பிட்டு இருக்கலாம். விதி யார விட்டது? ஊருக்கு போய் சாப்பிடுகிறேன் என்று அமுதத்தை கொண்டு வந்தான். அங்கே சொல்லிவிட்டார்கள், அமுதம் தூய்மையானது. மலஜலம் கழிக்கும் பொழுது அமுதத்தை கையில் வைத்துக் கொண்டு மலஜலம் கழிக்க கூடாது. கேட்டுக்கொண்டான். ஊருக்கு பக்கத்தில் வந்து விட்டான். திடீரென்று மலஜலம் கழிக்க வேண்டிய உபாதி ஏற்பட்டது. என்ன செய்யலாம்? இந்த அமுதத்தை யாரிடமாவது கொடுக்க வேண்டுமே. எதிர்த்தாற்போல் ஒருவன் வருகிறான். உடம்பெல்லாம் மூடிக்கொண்டு வருகிறான். இவன் அவனை பார்த்தான். ஐயா, இதை வைத்துக் கொள்ளுங்கள். இதிலே என்ன இருக்குன்னு அவன் கேட்டான். இதிலே நஞ்சு இருக்கிறது. திறந்தால் இந்த பகுதி முழுக்க எரிந்து போய்விடும் பொல்லாத விஷம்.
சொல்லிக் கொடுத்து விட்டு இவன் போய்விட்டான். இந்த வந்தவன் யாரு தெரியுமோ? ஒரு தொழுநோய் ஆளி. உடம்பெல்லாம் அழுகிப் போய்விட்டது. தாங்க முடியாத துன்பம். இறந்தால் தேவலை, யாராவது நஞ்சு கொடுக்க மாட்டார்களா என்று அவன் வருவதற்கும், இவன் அவன்பால் சென்று இதிலே இருப்பது நஞ்சு என்று பொய்யை சொல்லிக் கொடுப்பதற்கும் சரியாக இருந்தது. இவன் போனதும் அவன் அந்த டப்பாவை திறந்தான். அனைத்தையும் சாப்பிட வேண்டும், அப்பொழுதுதான் சீக்கிரம் சாகலாம். வலித்தான், எடுத்தான், சுத்தமாக சாப்பிட்டு விட்டான். இவன் எல்லா வேலையும் முடித்துக் கொண்டு திரும்பினான். அந்த இடத்திலே ஒரு 18 வயது இளைஞன் கம்பீரமாக நிற்கிறான். ஐயா, இங்கே ஒருவர் முக்காடு போட்டுக்கொண்டு உடம்பெல்லாம் போர்த்தி கொண்டு நின்றாரே, பார்த்தீர்களா? அது நான் தான் என்றான் இளைஞன். எப்படி? இளைஞன் கேட்டான், நீ கொடுத்த டப்பாவில் என்ன இருந்தது? இவன் உண்மையைச் சொன்னான், அதிலே அமுதம் இருந்தது. இளைஞன் சொன்னான், அறிந்து கொண்டு விட்டேன். அந்த அமுதத்தை நஞ்சு என்று எண்ணி சாப்பிட்டேன். உடம்பு இப்படியாகிவிட்டது. இப்பொழுது 18 வயது இளைஞனாக மாறிப்போய்விட்டேன். இவனுக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது எனக்கு மிச்சம் வைத்திருக்கிறாயா? அவன் சொன்னான், டப்பா மிச்சம் இருக்கிறது, நினைவாக வைத்துக்கொள். எடுத்து வச்சது இவனுக்கு, கொடுத்து வச்சது அவனுக்கு. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. திருவள்ளுவர் சொன்னார். அது மாதிரி நஞ்சு என்று எண்ணிக்கொண்டு சாப்பிட்டாலும் அமுதம் அமுதம்தான். தன் செயலை செய்யும் குரங்கு அறியாமல் வில்வத்தை போட்டாலும் அது அந்த வில்வத்தின் பலனை தரும். சிவபெருமானை கும்பிட்ட பலனை தரும். புண்ணியன் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும். திருமந்திரம். குரங்குக்கு சிவபெருமான் என்ன வரம் கொடுத்தார்? நீ ராஜாவாக பிறப்பாய், கரூரிலே போய் ராஜாவாக பிறப்பாய். திண்டுக்கல்லுக்கு பக்கத்திலே கரூர் என்று ஒரு இடம், அங்கே ராஜாவாக பிறப்பாய். குரங்கு என்ன கேட்டது? பெருமானே, சரிதான், ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? நான் ராஜாவாக பிறக்கும் பொழுது இந்த குரங்கு முகத்தோட பிறக்கணும். யாராவது கேட்பமா? முகம் குரங்கு முகம் மாதிரி இருந்தால் கூட நாம் என்ன செய்கிறோம்? எங்கேயாவது போய் அழகுபடுத்திக் கொள்ளுகிறோம். குரங்கு என்ன கேட்டது? நான் குரங்கு முகத்தோடு பிறக்க வேண்டும். ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் இது சிவபெருமான் தந்தது. போன ஜென்மத்தில் நாம் குரங்காயிருந்தோம், இப்பொழுது ராஜாவாயிருக்கிறோம். சிவபெருமான் தந்தது என்ற எண்ணம் இருக்கும். இந்த குரங்கு கரூரிலே போய் குந்தம் என்ற ஒரு ஆயுதத்தோடு பிறந்தது. முசுன்னா குரங்குன்னு அர்த்தம், குந்தம்னா ஆயுதம்னு அர்த்தம். முசுகுந்த சக்கரவர்த்தின்னு இவனுக்கு பேரு. முசுகுந்த சக்கரவர்த்தி கரூரை ஆட்சி செய்கிறார். தேவலோகத்திலே தேவேந்திரனுக்கு பெருந்துன்பம். என்ன துன்பம்? சில அசுரர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள். தேவேந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியின் பால் வந்தான். இந்த அசுரர்களை வெல்ல முடியவில்லை, நீங்கள் உதவி செய்ய வேண்டும். முசுகுந்த சக்கரவர்த்தி தேவலோகத்துக்கு போனார். அசுரர்களோடு சண்டையிட்டார், அவர்களை வெற்றி கண்டார். திரும்பும் பொழுது தேவேந்திரன், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். என்ன கேட்டார் தெரியுமா? நீ வைத்து வழிபடக்கூடிய அற்புதமான தியாகராஜ மூர்த்தியினுடைய திருமேனியை கொடு. தியாகராஜ மூர்த்தி திருமாலால் வழிபடப்பட்டவர். திருமால் நெஞ்சிலே வைத்திருந்த மூர்த்தி தியாகராஜ மூர்த்தி. தியாகத்துக்கு ராஜா தியாகராஜா. நெஞ்சில வச்சிருந்ததுனாலே திருமால் மூச்சு விடுற பொழுது தியாகராஜ மூர்த்தி மேலும் கீழும் போயிட்டு வருவாராம். இப்போ திருவாரூர்ல பார்க்கிறோமே தியாகராஜ மூர்த்தி. இந்த தியாகராஜ மூர்த்தியை அந்த காலத்திலே திருமால் வணங்கி வந்தார். இந்த தியாகராஜ மூர்த்தியினுடைய தாண்டவம் மேலும் கீழுமாய் இருக்கும். நடராஜ தாண்டவம் பக்கவாட்டில் இருக்கும். தியாகராஜ தாண்டவம் மேலும் கீழுமாய் இருக்கும். நடராஜாவுடைய தில்லை பொன்னம்பலம், தியாகராஜாவின் திருவாரூர் பூவம்பலம். தில்லை வானம், திருவாரூர் மண். இப்பொழுது இந்த தியாகராஜ மூர்த்தியை திருமால் தேவேந்திரனுக்கு கொடுத்தார்.
அதை கேட்கிறார் முசுகுந்த சக்கரவர்த்தி. தேவேந்திரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. வழிபட்ட மூர்த்தியை கொடுக்க முடியாதே, என்ன செய்யலாம் என்று யோசித்தான். இது மாதிரி 6 மூர்த்திகளை உருவாக்கினான். 7ஐயும் வைத்தான். 7 மூர்த்திகளில் உங்களுக்கு விருப்பமானதை எடுத்துக் கொள்ளுங்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி ஒவ்வொரு மூர்த்தியையும் பார்த்து கொண்டே வந்தார். இந்த திருவாரூர் தியாகராஜ மூர்த்திக்கு பக்கத்திலே வந்ததும், மூலமூர்த்திக்கு பக்கத்திலே வந்ததும் அவருக்கு மெய்மயிர் சிலிர்த்தது. விதிர் விதிர் பெய்தியது. கண்களில் கண்ணீர் வந்தது. இவர்தான் மூலமூர்த்தி என்று எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டார். தேவேந்திரன் பார்த்தான். எனக்கெதற்கு இந்த 6 மூர்த்திகள்? 7ஐயும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி 7 மூர்த்திகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். ஒரு மூர்த்தியை, மூலமூர்த்தியை, திருமால் வழிபட்ட மூர்த்தியை திருவாரூரிலே வைத்தார். மற்ற 6 மூர்த்திகளையும் திருக்காராயில், திருநள்ளாறு, திருநாகைக்காரோணம், திருமறைக்காடு, திருக்குவளை, திருவாய்மூர் என்ற ஊர்களில் வைத்தார். இதுக்கு விடங்கம்னு பேரு. டங்கம்னா உளி, விடங்கம்னா உளி கொண்டு செதுக்கப்படாமல் தானே தோன்றிய மூர்த்தி. இப்ப நம்ம திருவாரூருக்கு போகிறோம். தியாகராஜ மூர்த்தியை பார்க்கிறோம். கண்ணீர் கொட்ட வழிபாடு செய்கிறோம். அப்பர் பெருமானோடு போகிறோம். முன்னம் அவனுடைய நாமங்கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணங்கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தார் ஆசாரத்தை, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. பக்திக்காக, பக்தி காதலுக்காக திருவாரூர் தியாகராஜ பெருமானை காதலித்த ஒரு பெண்ணாக மாறி அப்பர் சுவாமி பாடுகிறாரே, இந்த பாட்டுடை தலைவன் தியாகராஜ மூர்த்தி. அவர் திருவாரூருக்கு வருவதற்கு காரணமாயிருந்தவர் முசுகுந்த சக்கரவர்த்தி. அதனாலே தான் சிவபெருமான் கேட்கிறார், முருகா, திருக்கல்யாணத்துக்கு முசுகுந்த சக்கரவர்த்தியை அழைத்தாயா? இந்த வார்த்தை காதில பட்ட உடனே உள்ளே இருந்து ஒருவர் ஓடி வந்தார், காலில் விழுந்தார், சிவபெருமானே என்று வணங்கினார். அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. ஆக எல்லோரும் வந்து விட்டார்கள். திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை திருக்கல்யாணம் நிகழ்கிறது. தெய்வ யானை வருகிறாள். வரும் பொழுது அவள் கால்களில் பஞ்சு கொண்டு சுத்தப்படுத்தினார்கள். அந்த பஞ்சு பட்டாலே அந்த திருவடிகள் வருந்தின. கச்சியப்ப சிவாச்சாரியார் இதை எப்படி பாடினார் தெரியுமா? பஞ்சு பட்டதும் இவள் திருவடி வருந்துமானால், என் மனமாகிற கல்லிலே பட்டதும் முருகப்பெருமானுடைய பூ போன்ற திருவடி எப்படி வாடும் என்று எண்ணினார். பஞ்சிதனின் மெல்லடி பனிப்ப உரையின்பால் புஞ்சரம் நடந்த செயல் கூறு புதுமைத்தோன் செஞ்சுடர் வைவேலுடைய செம்மலடி தீயேன் நெஞ்சக அடுக்கலினும் நின்றுளவும் என்றால், என் மனமாகிற கல்லிலே முருகனுடைய திருவடி படுகிறது. திணியான மனோ சிலை மீதுனதால் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ என்பது கந்தர் அனுபூதி. என் மனக்கல்லிலே முருகப்பெருமானுடைய திருவடி படுவது போலே இப்பொழுது தெய்வ யானையின் திருவடி அந்த தரையிலே பட்டது. திருக்கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் ஆகின. எம்பெருமான் வீற்றிருக்க தெய்வ யானையை பக்கத்திலே கொண்டு வந்து அவனுடைய கரத்திலே அவள் கரத்தை சேர்ப்பித்தார்கள். மருத்துவன் மாமரை மந்திர நீரால் ஒருத்தி பொருட்டினில் ஒன் புனல் உய்ப்ப கரத்திடை ஏற்றனால் கடல் சேர்ந்தார்க்கு அருத்திகொள் முத்தியும் ஆக்கமும் ஈவோன். தன் திருவடியை சேர்ந்தவர்களுக்கு முத்தியையும் செல்வத்தையும் தரக்கூடிய பெருமான் தெய்வ யானையை தன் கரங்களிலே ஏற்றுக்கொண்டான். திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ்னு ஒரு நூல், அற்புதமான பிள்ளைத்தமிழ். தமிழ்நாட்டிலே பாடப்பெற்ற பாடல்களில் பெரும்பகுதி முருகனை பற்றியவை. பிள்ளைத்தமிழ்களிலும் பெரும்பகுதி பிள்ளைத்தமிழ்கள் முருகனை பற்றியவை. திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ் அதுல ஒண்ணு.
இந்த திருப்பரங்குன்ற தெய்வ யானை திருமண காட்சியை திருமலை முருகன் பிள்ளை தமிழ் அழகாக பாடுகிறது. 3 பேர் வந்தார்களாம். ஒருத்தன் முண்டகக் கண்ணன், ஒருத்தன் எண் கண்ணன், ஒருத்தன் உடல் கண்ணன். அது யாரு முண்டகக் கண்ணன்? முண்டகம்னா தாமரை, தாமரை கண்ணன்னா திருவால். ஒருவன் எண் கண்ணன், 8 கண்களை உடையவன். பிரம்மாவுக்கு 4 முகம் 8 கண்ணு. இன்னொருத்தன் உடல் கண்ணன், உடம்பெல்லாம் கண்ணாய் இருப்பவன். அவன் யார்? தேவேந்திரன். 3 பேரும் சென்றார்கள். முருகப்பெருமானுக்கு முன்னால் போனார்கள். இந்த மங்கையை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். முருகப்பெருமான் தலை அசைத்தார், நகைத்தார், மகிழ்ந்தார். மறுநாள் முசுகுந்த சக்கரவர்த்தி முதலிய சான்றோர்கள் வீற்றிருப்ப தன் மணக்கோலத்தின் அதிசயத்தை உலகம் காண திருப்பரங்குன்றத்திலே தந்தியாகிற தெய்வ யானையை மணந்தார். தந்தினா யானையின் அர்த்தம். அழகாக இப்படி பாடுகிறது திருமலை முருகன் பிள்ளை தமிழ். கந்தமிகு முண்டகக் கண்ணனும், கருணையன் கண்ணனும், உடல் கண்ணனும், கதிதனை வழங்கும் உன் திருமுன்பு வந்து செங்கதிர்வேல் புகழ்ந்து இறந்து சுந்தர குங்கும கொங்கை ஒரு மங்கை நம் சுதையை வேட்டருளுக எனவே சுடர்முடி துளக்கி வெகு மகிழ்வுடன் நகைத்து அருள் சுரந்து உளம் இசைந்து மறுநாள் அந்தரத்தமரர் முசுகுந்தன் முதல் இம்பர்கள் அருந்தவர் பெருந்திசையினோர் அணிமணக் கோலத்தின் அதிசயம் கண்டு உய்ய அப்பரங்குன்றின் மிசையே தந்தியை மணந்த குவளை திருமலை குமர சப்பாணி கொட்டியருளே தடக்கிரி பொடிப்பட அயிர்ப்படை விதிர்த்த குக சப்பாணி கொட்டியருளே. அற்புதமான பாடல். சப்பாணி பருவம். திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மணந்த பெருமான் தேவலோகத்துக்கு போகிறார். தேவேந்திரனுக்கு முடிசூட்டு விழா நடக்கிறது. அதற்கு முன்னால் ஒரு செய்தி. திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை திருமணம் நடந்ததும் தெய்வ யானை அம்மி மிதிக்கிறாள். அது என்ன அம்மியில் மிதிப்பது? கற்பு வரம் வாங்குவது. கல் போன்ற மனத்திண்மை உடையவள் நான். இரும்பு வளையும், கல் வளையாது. பாரம் அதிகமானால் கல் பிளந்து போகுமே தவிர ஒரு காலும் வளையாது. எதிர்ப்பு எல்லை மீறினால் கற்பு தன்னை அழித்துக் கொள்ளுமே தவிர வளைந்து கொடுக்காது என்று காட்டுவது மாதிரி அம்பி பிதித்தாள். சிவபெருமானும் சக்தியும் இவர்களுக்கு முதன்மை கொடுத்தார்கள். தேவலோகத்தில் தேவேந்திரனுக்கு முடிசூட்டு விழா நிகழ்ந்தது. இந்திராணியினுடைய திருமாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது. முருகப்பெருமான் தேவலோகத்திலே வீற்றிருக்கிறார். இன்னொருத்தி அவருக்காக தவம் செய்து கொண்டிருக்கிறார். எங்கே இருக்கிறாள்? வள்ளிமலையிலே இருக்கிறாள். வள்ளிமலை எங்கே இருக்கு? காட்பாடிக்கு பக்கம். வேலூருக்கு பக்கத்திலே காட்பாடி, காட்பாடிக்கு பக்கத்திலே வள்ளிமலை. வள்ளி நாச்சியார் தவம் செய்து கொண்டிருக்கிறார். யாருக்காக? முருகனுக்காக. திருமாலுடைய கண்களிலே இருந்து தோன்றிய 2 பெண்மணிகள் முருகனை நோக்கி தவம் செய்தார்கள். ஒருத்தி அமிர்தவல்லி, இன்னொருத்தி சுந்தரவல்லி. அமிர்தவல்லி இப்பொழுது தெய்வ யானையாகிவிட்டாள். சுந்தரவல்லி வள்ளி நாச்சியாராய் காத்து கொண்டிருக்கிறாள். வள்ளி நாச்சியாருக்கு ரொம்ப பெருமை. அருணகிரிநாத சுவாமி வள்ளியை அதிகம் பாடுகிறார். திருச்செந்தூர்ல போய் பாடுற பொழுது கொள்ளி தலையில எறும்பு உட்கார்ந்தாப்புல நான் கஷ்டப்படுறேன் கடவுளே என்றார். கொள்ளி தலையின தெரியுமோ? கொள்ளி தீப்பிடிச்சு எரியுது, அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு எறும்பு. உடனே காப்பாற்றணும்னு அர்த்தம். கொள்ளித்தலையில் எறும்பது போல குலையுமென்றன் உள்ள துயரை ஒளித்தருளாய் 1 கோடி முத்தம் தெள்ளிக் கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. வள்ளிக்கு வாய்த்தவனே, அது என்ன அர்த்தம்? வனசரர் மரபினில் வருமொரு மரகத வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. திருப்புகள்லையும் பாடுறார், கந்தர் அலங்காரத்திலையும் பாடுறார். என்ன பாடுறார்? வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. என்ன அர்த்தம் தெரியுமா? வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி,
முருகப்பெருமான் என்ற வள்ளலுக்கு மனைவியாக போகிறேன் என்று அதற்கு தகுந்த மாதிரி தன் பெயரை வள்ளி என்று அமைத்துக் கொண்டவள். மூடனுக்கு பெண்பால் மூடி இல்ல மூடத்தி, தொண்டனுக்கு பெண்பால் தொண்டி இல்ல தொண்டச்சி. அதே மாதிரி வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி. முருகப்பெருமான் வள்ளல், வள்ளல் மனைவி வள்ளி. எல்லோருக்கும் எல்லாம் தரக்கூடிய பெருமான் முருகப்பெருமான். தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமான் முருகப்பெருமான். அவன் வள்ளல். சென்னல் சூழாறுமுக நதியுடைய வள்ளலே செங்கீரையாடியருளே திருமருவு பழனி வளர் சிவகிரியின் முருகனே செங்கீரையாடியருளே என்பது பழனி பிள்ளை தமிழ். வள்ளலுக்கு அவன் வள்ளல், இவள் வள்ளி. அதனாலதான் வள்ளிக்கு வாய்த்த பெருமாளே. வள்ளிங்கிற மனைவிக்கு தகுந்த பெயரோடு வள்ள கண்வ முனிவர் சாபத்தினாலே திருமால் சிவமுனிவராக உட்கார்ந்து விட்டார். சிவமுனிவருடைய பார்வையிலே ஒரு மான் பட்டது. திருமகள் மானாக வந்தாள். அந்த மானை பார்த்தார் திருமாலாகிற சிவமுனிவர். இந்த பார்வையினாலே மானுக்கு கரு உண்டாயிற்று. தவம் செய்த சுந்தரவல்லி மான் வயிற்றில் கருவாக புகுந்தாள். வள்ளி கிழங்கை அகழ்ந்து எடுத்த குழியில் குழந்தையை போட்டுவிட்டு மான் மருண்டு போய் ஓடிவிட்டது. மான்குட்டியாக பிறந்தால் பார்த்திருக்கும், இது மனித குழந்தையாக பிறந்து விட்டதே. மான் மருண்டு போய் ஓடிவிட்டது. வள்ளி கிழங்கை அகழ்ந்தெடுத்த கொடியில் அந்த குழியில் இந்த குழந்தை கிடக்கிறது. அது என்ன வள்ளி கிழங்கை அகழ்ந்தெடுத்தது? ஆணவத்தை அகழ்ந்து எடுத்தால்தான் ஆண்டவன் வந்து உட்காருவான். வள்ளி கிழங்கை அகழ்ந்து எடுத்த குழியில் வள்ளி நாச்சியார் இப்பொழுது வந்து உட்கார்ந்திருக்கிறாள். அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் மீனாட்சியை பேசுகிறார் குமரகுருபர சுவாமிகள். வள்ளி மலை ஒரு சிறு பகுதி, ஒரு காடு, குழி, அதிலே குழந்தை. குழந்தை அழுகிறது. அழுகை ஒலி கேட்டது. அந்த ஊரிலே வேடர்களின் தலைவன் நம்பிராஜன், அவன் பொண்டாட்டி கொடிச்சி, 2 பேரும் குழந்தை இல்லாமல் தவம் செய்தார்கள். முருகா, எங்களுக்கு குழந்தை வேண்டும் தவம் செய்தார்கள். மாதவம் பலித்தது. இந்த குழந்தையை கண்டு எடுத்தார்கள். வள்ளி குழி, இவளுக்கு வள்ளி என்று பெயர் வைத்தார்கள். குழந்தையை அணைத்துக் கொண்டாள். அந்த கொடிச்சி மார்பிலே பால் சுரந்தது. மனைவிக்கு பால் சுரந்தது. அன்பினால் பால் சுரந்தது. குழந்தைக்கு ஊட்டினாள். கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார், திருமாலுடைய மகள், தேவாதி தேவனான சிவபெருமானுடைய மருமகள், முருகனுக்கு மனைவி. அவளை குழந்தையாய் வளர்க்கக்கூடிய பேரு இந்த வேடர்களுக்கு, இந்த குறவர் குலத்தாருக்கு கிடைத்ததே. இவர்கள் தவத்தை யார் அளக்க முடியும்? மூவா முகுந்தன் முதல் நாள் பெரும் அமுதை, தேவாதி தேவன் திருமைந்தன் தேவிதனை மாவாள் சுரத்தில் தம் மாமகளாய் போற்றுகையால் ஆவா குறவர் தவம் ஆரளக்க வல்லாரே. இவர்கள் தவத்தை யார் அளக்க முடியும்? தவம் செய்தால்தான் அன்னை நம்முடைய வீட்டிலே குழந்தையாய் தோன்றுவாள். மலையத்து வசபாண்டியனும் காஞ்சனமாலையும் செய்த தவம் மீனாட்சி மதுரையில் குழந்தையாய் தோன்றினாள். பெரியாழ்வார் செய்த தவம் ஆண்டாள் நாச்சியார் குழந்தையாய் தோன்றினாள். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்ற மாதிரி இவர்களெல்லாம் பிறவி பெற்றதன் பலனை அடைந்தார்கள். வேடர் குலத்திலே வளர்கிறாள் வள்ளி நாச்சியார். இந்த வேடர் குலத்துக்கு என்ன சிறப்பு? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையுமாட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா என்ற வான்கருணை சுண்ணப்பொன் ஈற்றற்கே சென்றூதாய் கோத்தும்பி என்று திருவாசகம் கண்ணப்பர் புகழை பாடுகிறது. அன்பு செய்வதில் ஒப்பில்லாதவன் கண்ணப்பன், அன்பு செய்யாமல் இருப்பதில் ஒப்பில்லாதவன் நான் என்று மாணிக்கவாசகப் பெருந்தகை கதறுகிறார். அந்த கண்ணப்பர் வேடர் குலத்தில் தோன்றியவர்.
அன்புமயமான கண்ணப்பர் அன்றைக்கு தோன்றியது போலே அன்புமயமான வள்ளி நாச்சியார் அதற்கு முன்னால் தோன்றினாள். வேடுவ குலம் தவஞ்செய்த குலம். நாமெல்லாம் வேடராக மாற வேண்டும். எதை வேட்டையாட வேண்டும்? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புல விலங்குகளை வேட்டையாட வேண்டும். அஞ்செழுத்தை பற்றி பேச வந்த திருமூலர் சொல்லுவார், 5 யானைகள் இருக்கின்றன, அதை அடக்குவதற்கான அங்குசம் அஞ்செழுத்து என்பார். 5 யானைகள் அடவியுள் வாழ்வன, 5க்கும் அஞ்செழுத்து அங்குசமாவன என்பது திருமந்திரம். நாம் வேடராயிருந்து 5 புலன்களை வேட்டையாட வேண்டும் என்று காட்டுவதற்காக கண்ணப்பர் வேடர் குலத்தில் தோன்றினார். வள்ளி நாச்சியார் வேடர் குலத்தில் தோன்றினாள். அவர்கள் அதிகம் படிக்காதவர்கள். ஆனால் கலைமலிந்த சீர் நம்பியாகவும் நங்கையாகவும் மாறியவர்கள். எளியவர்களுக்குத்தான் இறைவன் திருவருள் கைகூடும் போல் இருக்கிறது. வள்ளி நாச்சியார் வளர்ந்தாள். 12 வயது. அவளை திணைப்புன காவலுக்கு அனுப்பினார்கள். யாரை கொண்டு போய் எந்த காவலுக்கு வைப்பது? மாணிக்கத்தை கொண்டு போய் குருவி கூட்டில் வைத்தது மாதிரி சிவபெருமானுடைய மருமகளை இவர்கள் திணைப்புனங்காக்க வைத்தார்களே என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் வருந்துகிறார். காட்டில் எளிதுற்ற கடவுள் மணியை கொணர்ந்து கூட்டில் இருள் ஓட்ட குறுகு உய்த்தவாரன்றோ. தீட்டு சுடர் வேல்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை கையார் புனங்காக்க வைத்ததுவே. திணைப்புனத்திலே கொண்டு போய் இவளை வைக்கலாமா? கச்சியப்பர் வருந்துகிறார். வள்ளி நாச்சியார் கவன்கள் வீசினாள். திணைப்பயிரை உண்ண வந்த பறவைகள் ஓடின, கிளிகள் ஓடின, மைனாக்கள் ஓடின. இவள் ஆலோலம் பாடினாள். இவள் குரல் இனிமையினாலே அவை மீண்டும் திரும்பி வந்து விட்டன. நன்றாக பாடினால் கிண்ணற மிதுனங்கள் மேலே இருந்து வருமாம். அதுபோலே இவள் குரல் இனிமையால் பறவைகள் திரும்ப வருகின்றன. மீண்டும் கவன்கல் வீசுகிறாள். யார் இந்த வள்ளி நாச்சியார்? நம்முடைய ஆன்மாதான் வள்ளி நாச்சியார். திணைப்பயிரை காக்கிறாள் என்றது நம்முடைய பக்தி பயிரை காப்பது. இந்த திணைப்பயிரை உண்ணுவதற்காக பறவைகள் வருகின்றன என்றது நம்முடைய பக்தி பயிரை உண்பதற்காக. ஆணவம், கன்மம், மோகம், லோபம், மதம், மார்ச்சரியம் இதெல்லாம் வருகின்றன. இவற்றையெல்லாம் ஆண்டவன் திருநாமமாகிற கவன் கற்களை வீசி விரட்ட வேண்டும். அதைத்தான் வள்ளி நாச்சியார் செய்கிறாள். வள்ளி நாச்சியார் என்பது ஆன்மாக்கள். நாரதர் பார்த்தார். ஆன்மா தவன் செய்கிறது, ஆண்டவன்பால் கொண்டு சேர்க்க வேண்டும். முருகப்பெருமானிடத்திலே சென்றார். எம்பெருமானே, உங்களுக்காக ஒரு பெண் ஆயல் ஓட்டுகிறாள், ஆலோலம் பாடுகிறாள். நீங்கள் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவள் யார் தெரியுமா? ஒரு மான் பெற்ற மகள். முருகா, அம்மான் மகள் தமது சொந்த அம்மான் மகள். உங்களுக்காக தவன் செய்தவள் இவள்தான் சுந்தரவல்லி. முருகனுக்கு தெரியாதா? தெரிந்தது. காலம் வரும் என்று காத்து கிடந்தான். இப்பொழுது எம்பெருமான் வேட்டுவ கோலத்திலே வருகிறான். ஏன் வேட்டுவ கோலம்? கடவுளுக்கு வடிவம் கிடையாது, கடவுளுக்கு பேர் கிடையாது, கடவுளுக்கு உருவம் கிடையாது. நம்ம எந்த உருவத்தில நினைக்கிறோமோ அந்த உருவத்தில கடவுள் வருவார். நம்ம எந்த பேரை வச்சு கூப்பிடுறோமோ அந்த பேருக்கு உரியவனாக தன்னை கடவுள் ஆக்கிக் கொள்வார். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேடங் கொட்டாமோ என்பது மாணிக்கவாசகப் பெருமானுடைய திருவாசகம். முருகனுக்கு என்ன வடிவம்? அவன் எல்லாம் அவன் வடிவம். நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி அவன் தோன்றுவான். ஒரு பன்றிக்குட்டி கடவுள் எப்படி தோன்றுவார் என்று நினைத்ததாம். கடவுள் அம்மா பன்றி மாதிரி தோன்றுவார். சிவபெருமான் அந்த பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்க தாய்ப்பன்றியாய் தோன்றினார். பால் கொடுத்தார். கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார் எம்பிரான் ஆவாரே என்று நம்முடைய திருவாசகம் பேசுகிறது. முருகப்பெருமான் வேடனாய் வந்தான்.
ஏன் வேடுவச்சியை ஆட்கொள்ள வேடனாய் வருகிறான். உனக்கு அருள் புரிய உன்னைப் போல் வருவேன் என்கிறான். இங்கே வருகிறான் அழகான வேடன், இளமையான வேடன் வந்து பார்க்கிறான். வள்ளி நாச்சியாரை பார்க்கிறான். அம்மா, பெண்களின் தெய்வம் நீ, உன்னை போய் திணைப்புணங்காக்க வைத்து விட்டார்களே இந்த வேடர்கள், இவர்களுக்கு பிரம்மா அறிவை படைக்க மறந்து விட்டான் போலும். அம்மா, உன் பேர் என்ன, ஊர் என்ன, இவ்வளவு அழகாயிருக்கிறாயே. அவள் ஒன்றும் பேசவில்லை. இவன் தவிக்கிறான். ஆன்மாவுக்காக ஆண்டவன் தவித்த தவிப்புத்தான் கந்த புராணம். எப்படி தவிக்கிறான்? அழகான பாடல். மொழி ஒன்று புகழாய் ஆயின் முறுவலும் புரியாயின் விழியொன்று நோக்காயின் விரகமிக்கு உழல்வேன் உயும் வழியொன்று காட்டாயில் மனமும் சற்று உருகாய் ஆயின் பழியொன்று நின்பால் சூழும் பராமுகம் தவிதி என்றான். என்னை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? கொஞ்சம் புன்சிரிப்பு காட்டக்கூடாதா? உன் விழியினால் நோக்கக்கூடாதா? விரகத்தால் தவிக்கக்கூடிய நான் உன்னை பார்த்து இப்பொழுது தவித்து போகிறேன். உய்யும் வழியொன்று காட்ட மாட்டாயா? கொஞ்சம் எனக்காக உருக மாட்டாயா? உன்பால் பழிவந்து சேரும் என்பால் பராமுகம் தவிர்தி. முருகப்பெருமான் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வள்ளியினுடைய தந்தை நம்பிராஜன் வருகை தருகிறார். நம்பிராஜன் வேடர்கள் தலைவன். உடனே முருகப்பெருமான் ஒரு வேங்கை மரமாக மாறிவிட்டான். வேடனாய் வந்தான், வேங்கையாய் மாறிவிட்டான். வேதங்கள் அடிமரமாயிருக்கின்றன, சிவாகமங்கள் நடுப்பகுதியாயிருக்கின்றன, பல கலைகள் கிளைகளாயிருக்கின்றன. ஒரு வேங்கையின் வடிவத்தில் வேற்படை வீரன் நின்றான். வந்த நம்பிராஜன் பார்க்கிறான். இது என்ன புது மரம்? திடீரென்று எப்படி வந்தது? நேற்றில்லை, இன்று காலையில் இல்லை, இப்பொழுது வந்திருக்கிறதே, எப்படி வந்தது என்றான். கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், வெட்டுவோம். நம்பிராஜன் சொன்னான், மரத்தை வெட்டக்கூடாது, நிழல் தரும் மரத்தை வெட்டக்கூடாது. ஏன் தெரியுமா? மனிதனை விட மரம் சிவப்பானது, சிறப்பானது. இன்று மரம் விழுந்தால் காட்டிலே இருந்து வீட்டுக்கு வரும், மனிதன் விழுந்தால் வீட்டிலே இருந்து காட்டுக்கு போவான். மரம் பழங்களை கொடுப்பதற்காக கிளை கைகளை நீட்டும், மனிதன் வாங்குவதற்காக கைகளை நீட்டுவான். மரத்தை விட மனிதனுக்கு என்ன மதிப்பு? ஒன்றும் கிடையாது. மனிதன் தொட்டிலே இருந்த பொழுது தொட்டில் மரத்தால் செய்யப்பட்டது, திருமணமான பொழுது கட்டில் மரத்தால் செய்யப்பட்டது, வயதான காலத்தில் ஊன்றுகோல் மரத்தால் செய்யப்பட்டது, கடைசியில் யாத்திரை செல்லும் பொழுது பாடை மரத்தால் செய்யப்பட்டது. மருந்தாகித் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் திருவள்ளுவர் சொன்னார். பெருந்தகையின்பால் செல்வம் சேருமானால் அது மருந்து போன்ற மரத்திலே மிகச் சிறப்பாக நல்ல பலன்கள் சேர்ந்தது மாதிரி. அரச மரத்தின் கீழ் பிள்ளையார் உட்கார்ந்தார். திருவாவடுதுறையில் அரச மரத்தின் கீழ் திருமூலர் திருமந்திரம் தந்தார். ஆலமரத்தின் கீழ் தட்சிணாமூர்த்தி அமர்ந்து கல்லாலில் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் சொல்லாமல் சொன்னார். புளிய மரத்தின் கீழ் நம்மாழ்வார் வீற்றிருந்து திருவாய்மொழியை பாடினார். இலந்தை மரத்தின் அடியில் திருமகள் பத்ரிநாத்திலே வீற்றிருக்கிறாள். வேப்ப மரத்தில் மாரியம்மன் வீற்றிருக்கிறாள். கோயில் திருத்தேர் மரக்கோயிலாக காட்சியளிக்கிறது. மனிதனை விட மரத்துக்கு சிறப்பு அதிகம். எனவே மரத்தை வெட்டக்கூடாது. நம்பிராஜனுக்கு தெரிந்திருக்கிறது. சைவ பெருமக்களும் வைணவ பெருமக்களும்
அந்த நாளில் ஆலயங்கள் தோறும் மரம் வளர்த்தார்கள். அந்த மரங்களுக்கெல்லாம் ஸ்தல விருட்சம் தலமரம் என்று பெயர் வைத்தார்கள். அந்த மரங்களை கும்பிட்டார்கள், வளர்த்தார்கள். மரத்தை வளர்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் தங்கள் பணியை அந்த திருப்பணிக்காக ஆக்கினர். மறந்துவிடக் கூடாது, முருகப்பெருமான் மரமாக நிற்கிறார். நம்பிராஜன் போய்விட்டான். போனவுடனே மரம் மீண்டும் வேடனாக மாறிவிட்டது. அள்ளிக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன? வேடனாக வந்தான், வேங்கையானான், மீண்டும் வேடனாகிறான். இவனை பார்த்தால் வினோதமாயிருக்கிறது. மீண்டும் பேசத் தொடங்கினான். பணியா என வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரனாய் நின்றான். எனக்கு என்ன வேலை வைத்திருக்கிறாய், சொல், செய்கிறேன் என்றான். காட்டில் குரத்தி பிரானாக நிற்கிறான். பெரும்பைம்புனத்துள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனாக நிற்கிறான். வேங்கை மரம் வேடனாயிற்று. போன நம்பிராஜன் திரும்பி விட்டான். வள்ளி கெஞ்சினாள், போய்விடுங்கள், வேடர்கள் பொல்லாதவர்கள். நீங்கள் இங்கே இருந்தால் உங்களை கொன்று விடுவார்கள். ஏதோ இவன்பால் கொஞ்சம் இரக்கம் வந்தது வள்ளி நாச்சியாருக்கு. என்ன ஆனான்? வேடனாக வந்தவன் இப்பொழுது கிழவனாக மாறிப் போய்விட்டான். பழமுதிர் சோலை மலை கிழவோனே என்று நக்கீரர் பாடிய பெருமான் இப்பொழுது குறிஞ்சி கிழவன் இப்பொழுது கிழவனாக மாறிப் போய்விட்டான். இந்த கிழவனை பார்க்கிறார் நம்முடைய நம்பிராஜன். சுவாமி, இங்கு வந்த காரணம் என்ன? கிழவர்களை பார்த்தால், வயதானவர்களை பார்த்தால் வணங்க வேண்டும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருமணத்தை தடுத்து ஆட்கொள்ள சிவபெருமான் கிழவனாக வந்தான். மொய்த்து வளர் பேரழகு மூத்த வடிவேயோ, அத்தகைய மூப்பெனும் அதன் வடிவமேயோ. அவன் கிழவனாக வந்தான். அது மாதிரி இப்பொழுது முருகப்பெருமான் கிழவனாய் காட்சி கொடுக்கிறார். கிழவன் என்பது பழுத்த பழம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், பழுத்த பழம் இனிக்கும். மகாத்மா காந்தியை பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? சிறு வயதில் முகத்தை பாருங்கள், பழுத்த பழமாக பொக்கை வாயோடு இருக்கக்கூடிய சிரிப்பை பாருங்கள். எது நன்றாயிருக்கும்? பழுத்த பழம்தானே நன்றாயிருக்கும். ஏனென்றால் அறிவினாலும் அனுபவத்தினாலும் பழுத்த பழம் வயதானவர்கள் என்று வாரியார் சுவாமி ஒரு கூட்டத்திலே சொன்னார். ஒரு மாணவன் முன்னாலே இருந்தவன் எழுந்தான். சுவாமி, ஒரு சந்தேகம். என்ன? எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் உருன்னுகிட்டே இருப்பார். முகத்திலே அப்பளத்தை போட்டால் பொரிந்து விடும். என்னமோ வயசானா பழுத்த பழம்னு சொன்னீங்களே. வாரியார் சுவாமி சொன்னார், உங்க தாத்தா தானே, அது பழுத்த பழம் இல்லை, வெம்பின பழம். சில பழங்கள் வெம்பி போகும். உங்க தாத்தா வயதுக்கு ஏற்ற பக்குவம் பெறாமல் வெம்பி போய்விட்டார். இப்போ முருகப்பெருமான் வயதான கிழவனாக வந்து காட்சியளிக்கிறார். இளைஞனாக வந்தாலும் அழகு, கிழவனாக வந்தாலும் அழகு, குழந்தையாய் வந்தாலும் அழகு. அம்மா அழகுக்கொருவரும் ஒவ்வாத வள்ளி. முருகப்பெருமான் முழுக்க எழுதறிய திருமுகமும் அணிநுதலும் உடைய பெருமான். அவளது அழகாய் காட்சி கொடுக்கிறான். வந்த உடனே நம்பிராஜன் கேட்டான், சுவாமி, இங்கு வந்த காரணம் என்ன? கிழவர் சிரித்தபடி சொன்னார், இளமை பெறவும் குமரியாடவும் வந்தேன். அது என்ன குமரியாட? கன்னியாகுமரியில குளிக்கன்னு ஒரு அர்த்தம், குமரி பெண்ணான இந்த வள்ளியோடு விளையாடன்னு ஒரு அர்த்தம். சங்கத் தமிழின் தலைமை புலவன் இப்படி பேசுகிறான், இளமை பெறவும் குமரி ஆடவும் வந்தேன். அந்த ராஜா என்ன சொன்னா, நல்லது, இங்கே தங்குங்கள், என் மகளுக்கு துணையாயிருங்கள். கிழவனாருக்கு வசதியா போச்சு. பழம் நழுவி பால்ல விழுந்து அதுவும் நழுவி வாயில விழுந்தாப்புல ஆயிப்போச்சு. கிழவனார் என்ன சொன்னார் தெரியுமா? அழகிதாம், ரொம்ப அழகா இருக்கு இல்ல, நீங்க எப்படி வேணாலும் அர்த்தப்படுத்திக்கலாம். நம்பிராஜன் போய்விட்டான். கிழவனார் பக்கத்திலே வருகிறார். வள்ளி நாச்சியாருக்கு பக்கத்திலே வருகிறார். பழுத்த பழம்
தாடி, தள்ளாடிய நடை. குழந்தை, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, அருந்தவசி நான், எனக்கு அருந்த பசியாயிருக்கிறது. அவள் என்ன செய்வாள்? தேனும் தினைமாவும் கொடுத்தாள். அற்புதமான பிரசாதம் தேனும் தினைமாவும். தேன் மலையின் உச்சியில் இருப்பது, தினை வயலிலே விளைவது. என் அன்பு அவளது உயர்ந்தது, அவளது பக்குவமானது என்று காட்டுவது போலே தேனையும் தினைமாவையும் வள்ளி நாச்சியார் கொடுக்க கிழவனார் வாங்கி சாப்பிட்டார். மிக வேகமாக சாப்பிட்டார். விக்கல் எடுத்தது. வேகமாக சாப்பிட்டால் விக்கல் எடுக்கும். அருள் உணவாயிருந்தாலும் சரி, நம்முடைய வீட்டு உணவாயிருந்தாலும் சரி, விக்கல் எடுக்கும். மாணிக்கவாசக சுவாமிக்கே விக்கல் எடுத்தது. அடைக்கலப்பத்திலே பாடுகிறார், திருவாசகத்தில் பாடுகிறார். பெருமானே, நீ எனக்கு அருளார் அமுதத்தை கொடுத்தாய், நான் அதை வாயில் போட்டு விழுங்கிக் கொண்டிருக்கிறேன், விக்கல் எடுத்து விட்டது. எனக்கு தலையெழுத்து இல்லாமையினாலே அற்புதமான தேன் போன்ற தண்ணீரை கொடு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தடங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய், வழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்பது அடைக்கலப்பத்திலே உள்ள அற்புதமான பாடல். அவருக்கு விக்கல் எடுத்த மாதிரி இந்த கிழவனாருக்கு விக்கல் எடுத்தது. என்ன செய்வாள் கன்னிப்பெண்? கையை பிடித்து அடைத்துக் கொண்டு போனாள். எங்கே போனாள்? 6 மலை தாண்டி 7வது மலையிலே சுனை இருக்கிறது. அதென்ன 6 மலை தாண்டி 7வது மலை? நம்ம உடம்புல முதுகுத்தண்டுல 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞைன்னு 6 புள்ளி இருக்கு முதுகுத்தண்டுல. இந்த மூலாதாரத்திலே இருக்கிற அக்னி பிராணாயாமத்தினாலே புறப்பட்டு ஒவ்வொரு ஆதாரமா தாண்டி இந்த நடு நெத்தி, புருவ மத்தி, ஆக்ஞாஸ்தானம் அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த இடத்துக்கு சந்திர மண்டலம்னு பேர். அங்கே இருந்து ஒரு அமுதம் கொட்டும். இந்த அமுதம் நேராக மூலாதாரத்தில் பாயும். 72,000 நாடிகளின் வழியாக உடம்பெல்லாம் பாயும். அந்த உடம்புக்கு அழிவில்லை. எண்ணிலி கோடி யுகம் இருந்தேனே திருமூலர் பேசுகிறார். ஆக 6 ஆதாரம் தாண்டி 7வது ஆதாரத்தில் அமுதம் கொட்டுகிறது. அதைத்தான் 6 மலை தாண்டி 7வது மலையில் சகசராரத்தில் பிரமரந்திர ஸ்தானத்தில் தலை உச்சியில் சுனை இருக்கிறது. யார் அழைத்துக் கொண்டு போனது? வள்ளி நாச்சியார் கிழவரை அழைத்துக் கொண்டு போனாளா? கிழவர் திட்டமிட்டே வள்ளி நாச்சியாரை அழைத்துக் கொண்டு போனாளா? நமக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் போனார்கள். வள்ளி அழைத்து போனாள், கையை பிடித்து அழைத்து போனாள். கிழவனாருக்கு நீர் வாங்கி கொடுத்தாள். பருகினார். தாகம் நீங்கிற்று. பெண்ணே, உன்பால் மோகம் நீங்கவில்லை. தாகம் நீங்கிற்று பெண்ணே, உன்பால் மோகம் நீங்கவில்லை, மோகம் தணிப்பாய். வள்ளி நாச்சியார் சீறினாள். வயதானவர் என்று மரியாதை கொடுத்தேன். முடியெல்லாம் நரைத்து போய்விட்டது. எதற்கு மூத்தீர்கள்? இடிகுலத்தேன் நான். என் மீது ஆசைப்பட்டீர்கள், பிதற்றுகின்றீர்கள். வேடர்கள் வந்தால் உங்களை கொன்று விடுவார்கள். கொடும் படியை செய்தீர்கள். நத்து புரைமுடியீர், நல்லுணர்வு சற்றுமிலீர், எத்துக்கு மூத்தீர், இடிகுலத்தேன் தன்னை வெகி பித்துக் கொண்டார் போல் பிதற்றுவீர். இவ்வேடர் கொத்துக்கெல்லாம் ஓர் கொடும்படியை செய்தீரே. இது என்ன பாட்டு தெரியுமா? ஆண்டவனை ஆன்மா வாயார திட்டிய பாட்டு. வள்ளி நாச்சியார் முருகப்பெருமானை அவன் முருகன் என்று அறியாமல் இப்படியெல்லாம் திட்டுகிறாள். பித்தா என்று சுந்தரர் திட்டியது போலே, மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் என்று சுந்தரர் திட்டியது போலே திட்டுகிறார். முருகனை திட்டலாமா? நன்றாக திட்டலாம். தமிழில் திட்ட வேண்டும்.
மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன். அவனை தமிழில் திட்டுங்கள். செம்மான் மகளை திருடும் திருடன் என்று தமிழில் திட்டுங்கள். கந்தர் அலங்காரம் பேசுகிறது. வள்ளி நாச்சியார் இந்த கிழவனாக வந்த முருகனை அறியாமல் திட்டிவிட்டாள். விலகிப் போனாள். கிழவனார் பக்கத்திலே போனார். திடீரென்று கிழவனார் விநாயகப் பெருமானை நினைத்தார். முன்னே வருவாய் முதல்வா. முதல்வனாயிருப்பவன் விநாயகப் பெருமான். அவனை விட்டால் வேறு கதியில்லை. அவன்தான் எல்லாவற்றுக்கும் பிள்ளையார் சுழி போட வேண்டும். முதல்வா. விநாயகப் பெருமான் யானையாக காட்சி கொடுத்தார். யானை விரட்டியது. வள்ளி அஞ்சினாள், ஓடினாள். பக்கத்திலே வந்தாள். கிழவருக்கு பக்கத்திலே வந்தாள். கிழவரே காப்பாற்றுங்கள். கிழவர் சொன்னார், கல்யாணம் பண்ண சம்மதித்தால் யானை போய்விடும். கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறேன் என்பது போலே தலையை ஆட்டினாள். யானை போயிற்று. ஓங்காரம் வந்ததும் ஆங்காரம் அகன்றது. பக்கத்திலே வருகிறார் இந்த கிழவனார். வள்ளி நாச்சியார் நிமிர்ந்து பார்க்கிறாள். யானை மறைந்தது. முருகப்பெருமான் தன்னுரு கொண்டு காட்சி கொடுக்கிறான். அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே என்பது திருப்புகழ். அது மாதிரி முருகப்பெருமான் தன் உருவத்தோடு காட்சி கொடுக்கிறான். முன்னான்கு தோளும் முகங்களோர் மூவிரண்டும் கொன்னார் வைவேலும் குலிசமும் ஏனைப்படையும் பொன்னார் மணிமயிலும் ஆக புனக்குறவர் மின்னாள் கண்காண வெளி நின்றனன் விரலோன். இவள் கண்களுக்கு தென்படுகிற மாதிரி 12 தோள், 6 முகம், கையிலே வேற்படை, குலிசம், மற்ற படைகள், மயில் எல்லாவற்றோடும் காட்சி கொடுக்கிறான். இந்த ஆன்மாவை காப்பாற்றி அணைத்துக் கொள்ள ஆண்டவன் எத்தனை வேடம் எடுக்கிறான். வேடனாக வந்தான், வேங்கையாக வந்தான், மீண்டும் வேடனாக வந்தான், விருத்தனாக வந்தான், இப்போ முருகனாக வருகிறான். இவளது கோலங்காட்டுகிறான். மாணிக்க வாசகரை ஆட்கொள்ள சிவபெருமான் எத்தனை கோலங்காட்டினார். முதலிலே குருநாதனாய் திருப்பெருந்துறையிலே காட்சி கொடுத்தார். அதற்கப்பால் குதிரை சேவகனாக குதிரையின் மீது காட்சி கொடுத்தார். அதற்கும் அப்பால் மண் சுமந்த கூலிக்காரனாய் காட்சி கொடுத்தார். அதற்கும் அப்பால் திருக்கழுக்குன்றத்திலே குருநாதனாய் காட்சி கொடுத்தார். அதற்கும் அப்பால் சிதம்பரத்திலே எழுதி வாங்கிக் கொள்ள அந்தன கோலத்தோடு காட்சி கொடுத்தார். எத்தனை கோலம் காட்டினாய். இதை திருக்கழுக்குன்றத்திலே பாடுகிறார் நம்முடைய மாணிக்க வாசகப் பெருமான். உனக்கிலாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. காணொணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. எத்தனை கோலங்கள், எத்தனை காட்சிகள். எம்பெருமான் ஆன்மாவை எப்படியாவது பக்குவமாக்கி தீருவது என்றிருக்கிறான். மாணிக்க வாசகர் பெற்ற பேற்றை வள்ளி நாச்சியார் பெற்றாள். முருகப்பெருமான் வள்ளி நாச்சியாரை பார்த்து பார்வையாலேயே தீட்சை தந்தான். உருகி போனாள். நீ திணைப்புணத்துக்கு செல், நான் அங்கே வருகிறேன். கலந்து கொண்ட பெருமான் இப்பொழுது மறைந்து விட்டான். வள்ளி நாச்சியார் திணைப்புணத்துக்கு வருகிறாள். எங்கே பார்த்தாலும் முருகனாய் தெரிகிறது. பிரிவு துயரம் தாங்க முடியவில்லை. உறக்கமில்லை. மண்ணுறங்கும் விண்ணுறங்கும் மற்றுளவெல்லாம் உறங்கும் கண்ணுறங்கேன் எம்மிறைவர் காதலால் பைங்கிளியே என்று தாயுமானவர் பாடியது மாதிரி மண் உறங்கலாம், விண் உறங்கலாம், கண்ணுறங்காமல் கிடக்கிறாள் வள்ளி நாச்சியார். திருஞான சம்பந்தர் பேசுவார். சீர்காழி பெருமான் பெயரை ஒரு கால் சொல் கிளியே, உனக்கு பாலுந்தேனும் தருகிறேன். திருஞான சம்பந்த காதலி சீர்காழி பெருமானை காதலித்து பாடுவாள். சிறையாரும் வடக்கிளியே இங்கே வா, தேனொடுபால் முறையாலே உணத்தருவன் மொய்பவள தொடு தரளம் துறையாருங் கடல் தோணி புறத்தீசன்
துலங்குமிடம் பிறையாளன் திருநாமம் எனக்கொருகால் பேசாயே. அந்த பெருமான் திருநாமத்தை ஒருமுறை பேசு, நான் உனக்கு எல்லாம் தருகிறேன். இதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பேசுவார். பறவைகளே, கிளிகளே, திருவாரூருக்கு போகின்றீர்களா? அங்கே ஒருத்தி தியாகராஜ பெருமானை காதலித்தவள் வளையல் நெகிழ்ந்து விட்டது, அவள் உறங்காமல் இருக்கிறாள் என்று சொல்லிவிட்டு வாருங்கள். பறக்குமெங்கிள்ளைகாள் பாடுமெம் பூவைகாள் அரக்க நென்னத்தகும் அடிகளார் உரனை மறக்க இல்லாமையும் வளைகள் இல்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே. அந்த காதலியினுடைய நிலை வள்ளி நாச்சியாருக்கு வந்துவிட்டது. திருப்புகள் பேசும் துள்ளுமத வேள்கை கணையாலே தொல்லை நடு நீலக் கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருகும் ஆனை தழுவாயே. தெள்ளு தமிழ் பாடத் தெளிவோனே, செய்ய குமரேசத் திரளோனே, வள்ளல் தொழும் ஞானக் கடலோனே, வள்ளி மணவாளப் பெருமாளே, வள்ளி மணவாளப் பெருமாளே, இந்த பெண்ணுக்கு மயக்கத்தை மாற்று. யார் பாடுறது? திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமிகள். நீ நீலமயிலில் வந்தாய், உன்னை பார்த்து இவள் காதலித்தாள், உன் கழுத்து மாலையை கொடுக்க வேண்டாமா? நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்கு உன் மனம் நாரும் மார்தங்கு தாரை தந்தருள்வாயே. வேல் கொண்டு வேலைப்பண்டெறிவோனே, வீரங்கொள் சூரர்க்கும் குலகாலா, நாளந்த வேதத்தின் பொருளோனே, நான் என்று மார்தட்டும் பெருமாளே, வேதப் பொருளானவன் நான் என்று மார்தட்டும் பெருமாளே, இந்த குழந்தைக்கு உன் கழுத்து மாலையை தரக்கூடாதா? இந்த திருப்புகழ் பாடலை மனமுருகி படித்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல இடத்தில் கல்யாணம் நிகழும். இதே மாதிரி இன்னொரு திருப்புகழ் பாடுகிறார் அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே. மன்மதனுடைய பானங்கள் படுகின்றன, இவளால் தாங்க முடியவில்லை. இவள் புறவாணர் குன்றில் இருக்கக்கூடிய வள்ளி நாச்சியார், உன் கழுத்து மாலையை இவளுக்கு தர வேண்டாமாம்? அடியார்களுக்கு அருள் செய்யும் பெருமானே, அறிவால் அறியக்கூடிய அடியார்கள்வால் இருதாளும் தந்து ஆட்கொள்ளும் பெருமானே, இவளை காக்க வேண்டாமா என்று கேட்கிறார் அருணகிரியார். விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம்பசை கூற குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர்மாலையின்கண் அணிமாலை தந்து உரை தீர வந்து குறுகாயோ. மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா, மலைமாவு சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா, அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியாரிடஞ்சல் களைவோனே, அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே, குறவானர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின்கண் அணிமாலை தந்து உரை தீர வந்து குறுகாயோ. இவளது காதல் வள்ளி நாச்சியாருக்கு இருக்கிறது, தவிக்கிறாள். இந்த பிரிவு துயர்தான் மாணிக்க வாசகருக்கு திருவாசகமாக மலர்ந்தது. என்னை மனம் செய்து கொண்ட பெருமான் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டானே என்ற ஏக்கம், பிரிவு துயர் 658 திருவாசக பாடலாக வந்தது. வள்ளி நாச்சியாரின் பிரிவு துயர் முருகனை இழுத்து வந்தது. முருகப் பெருமான் இடைச்சேரிக்கு வருகை தருகிறான். தோழி வள்ளியை ஒப்படைத்தாள். 2 பேரும் பூங்காவில் தங்கினார்கள். விடிந்தது. வேடர்கள் தேடி வந்தார்கள். பார்த்தார்கள், முருகப்பெருமான் தன்னை ஒரு சாதாரணமானவனாக காட்டிக்கொண்டார். அவர்கள் அம்பு விட்டார்கள். அம்புகள் முருகன் திருவடியில் மலர்களாயின. ஒரு சேவல் கூவியது. நம்பிராஜனும் வேட்டுவர்களும் மாய்ந்து விழுந்தார்கள். நாரதர் வருகிறார். பெருமானே, உனக்கு பெண்ணை கொடுப்பவர்கள் இவர்கள் பிணக்கோலத்தை காணக்கூடாது, உன் மனக்கோலத்தை காண வேண்டும். எம்பெருமானே, இவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். முருகப்பெருமான் வள்ளி நாச்சியாரை பார்க்கிறார்.
வள்ளி உன் சுற்றத்தாரை எழுப்பு. வள்ளி நாச்சியார் ஒரு பார்வை பார்க்க அருள் புரிய அனைவரும் எழுந்தார்கள். ஏன் இப்படி? சிவபெருமான் அம்பாள் பராசக்தியின் மூலம்தான் அருள் செய்வார். அவளுக்கு அருட்சக்தின்னு பேர். அதனாலதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சிவபுராணம் பேசும். முருகப்பெருமானுக்கு வள்ளி நாச்சியார் அருட்சக்தி. அதனாலே வள்ளி நீ இவர்களை எழுப்புவாயாக என்று அவளுக்கு அந்த வேலையை தர அவள் சுற்றத்தாரை எழுப்ப எல்லோரும் பணிந்தார்கள். ஊருக்கு வந்தார்கள். வள்ளி நாச்சியாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நிகழ்கிறது. எங்கே? திருத்தணிப்பதியிலே. அந்த நல்வேளை தன்னில் அன்புடை குறவர் கோமான் கந்தவேள் பாணி தன்னில் கன்னி கை கரத்தை நல்கி நந்தவமாகி வந்த நங்கையை நயப்பாய் இன்று தந்தனன் கொள்க என்று தன்புனல் தாரை உய்த்தான். எங்கள் குலத்துக்கு வந்த இந்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள். நம்பிராஜன் நீர் வார்த்து கொடுத்தான். திருமணம் திருத்தணியில் நடந்தது. ஓதுகுரமான் வனத்தில் மேவி அவள் கால் பிடித்து உள் ஓமன் உபதேச வித்தோடனைவோனே உருவாய் அரர்க்கும் உபதேசம் வைத்த உகனே குரத்தி மணவாளா என்று திருப்புகள் பாட திருத்தணியில் திருமணக் காட்சி கிடைத்தது. திருத்தணிகை சினம் தணிந்த இடம். மலர்களில் சிறந்தது தாமரை, ஆறுகளில் சிறந்தது கங்கை, பதிகளில் சிறந்தது காஞ்சி, மலைகளில் சிறந்தது திருத்தணிகை என்று திருத்தணிகை புராணம் கூறுகிறது. 3 நீலோற்பலச் செடிகள் 3 வேளைகளில் 3 மலர் பூக்கும். இது திருத்தணிக்கு சிறப்பு. படியில் கால் வைத்தால் வினைகள் தணியும். நினைத்தவர் நினைத்த எல்லாம் கிடைக்கும். சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் படிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல்தாராய். தனத்தன தனத்தன் திமித்திமி திமித்தின் தகுத்தகு தகுத்தன் தனபேரி தடுடுடுடுடுடுன் எனத்துடி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற்சங்கரித்த மலை முற்றும் சிரித்தறி கொளுத்தும் கதிர்வேலா தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளே. தினக்கிரி குறப்பெண் தனத்தினில் சுகித்தென் திருத்தணி இருக்கும் பெருமாளே. திருப்புகள் அப்படி பாடுகிறது. முருகப்பெருமான் ஒரு பக்கம் உரைமகள், ஒரு பக்கம் குறமகள், இருவரோடும் வீற்றிருக்கிறார். வள்ளி நாச்சியாருக்கும் தெய்வயானை அம்மையாருக்கும் என்ன வேறுபாடு? வள்ளி நாச்சியார் வலது பக்கத்திலே இருப்பாள், தெய்வயானை இடது பக்கத்திலே இருப்பாள். வள்ளி நாச்சியார் கைகளில் தாமரைப்பூ இருக்கும். முருகனுடைய வலக்கண்ணாகிற சூரியன் பட்டு தாமரை மலரும். தெய்வயானை அம்மையார் கைகளில் குமுதம் இருக்கும். முருகனுடைய இடக்கண்ணாகிற சந்திரன் பட்டு குமுதம் மலரும். ஆக எப்பொழுதும் தாமரையும் குமுதமும் மலர்ந்து கொண்டே இருக்கும். தேவர்கள் இறைவனாகிற முருகனை வழிபட்டு நன்றி கடனுக்காக தேவயானையை தந்தார்கள். அவள் முருகனை தேடி வந்தாள். நாமெல்லாம் முருகனுக்கு அன்பு செலுத்தினோம். நம்முடைய அன்பை தேடி முருகனே ஓடி வந்தான். வள்ளி நாச்சியார் என்பது நீங்களும் நானும். நாம் செலுத்தக்கூடிய அன்பு வள்ளி நாச்சியார். ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துவது ஒரு பக்கம், அன்பு செலுத்துவது ஒரு பக்கம். முன்னது கிரியாசக்தி, பின்னது இச்சாசக்தி. கடமையை செய்வது, நன்றியை செய்வது, கோயிலுக்குள்ளே சென்று பணிவிடைகள் செய்வது, அதெல்லாம் கிரியாசக்தி. ஆண்டவனை நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலின் கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்த அரசே என் உரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றுகிறோமே. இதுதான் அன்பு நிலை. இந்த அன்புக்கு இச்சாசக்தி என்று பேர்.
இந்த இச்சாசக்தி தான் வள்ளி நாச்சியார். கிரியாசக்தி தெய்வ யானை. அது முருகனை தேடி வந்தது. இச்சாசக்தி ஆகிற வள்ளியை தேடி முருகன் பாடும் புனமும் கமலும் களலே என்று பாடுமாறு காட்டிலும் திணைப்புனத்திலும் திருவடிபடத் தேடி வந்தான். வள்ளி நாச்சியாரின் திருவடிகளை முருகன் பிடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? பாகு கனிமொழி மாது குறமகள் பாதம் வருடைய மணவாளான்னா என்ன அர்த்தம்? அடியார்களுக்கு எல்லா தொண்டுகளும் செய்வேன் என்று முருகப்பெருமான் அடியார்கள் அன்புக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறான் அப்படின்னு அர்த்தம். தொழுது வழிபடும் அடியர் காவல்கார பெருமாள்னு அவனுக்கு பேரு. விரல் மறவர் சிறுமி திருவேளக்கார பெருமாள்னு அவனுக்கு பேரு. இந்த கந்த புராணம் நம்முடைய சொந்த புராணம். அது எப்படி? எங்கேயோ நடந்த வரலாறு அல்ல, நமக்குள் நிகழ்ந்த வரலாறு. நமக்கு ஆணவம் உண்டு, கன்மம் உண்டு, மாயை உண்டு. நானுங்கிறனே அதுதான் ஆணவம். எது கன்மம்? நல்லது கெட்டது செய்கிறோம், அதனால் வரக்கூடியவை அது கன்மம். மாயை நம்மோடு இருக்கிறது, நமக்கு தெரியாது, அது மாயை. ஆணவம் சூரன், கன்மம் சிங்கமுகன், மாயை தாருகன். முதலில் மாயை அழியும், பின்னால் கன்மம் அடங்கும், மூன்றாவதாக ஆணவம் மாற்றப்படும். ஆணவத்துக்கு அழிவு கிடையாது, மூலமலம் என்று சைவ சித்தாந்தம் சொல்லும். ஆணவ கன்மம் மாயை, சூரன் சிங்கன் தாருகன். இச்சாசக்தி வள்ளி நாச்சியார், கிரியாசக்தி தெய்வ யானை, ஞானம் தரக்கூடிய ஞான சக்தி வேலாயுதம். ஞான சக்தியினால் தான் ஆணவ கன்மம் மாயை அடங்கும். வேலால் தான் சூரன் சிங்கன் தாருகன் மாற்றப்படுவார்கள். பழைய காலத்திலே களவு மனம் கற்பு மனம் இரண்டும் தமிழ் பழக்கம். தாங்களே சந்தித்து யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அறிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாங்கலந்தனவே. இது பழைய சங்க இலக்கியத்து பாட்டு. உங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு யாருக்கு ஆளத் தெரியாது, உனக்கு என்ன தெரியாது, எனக்கு ஒன்ன தெரியாது. ஆனால் நாம் இரண்டு பேரும் இப்பொழுது நிலத்திலே தண்ணீர் கலப்பது போல் கலந்து விட்டோம். இதுக்கு களவு மனம்னு பேர். வள்ளி நாச்சியாரை முருகன் மணந்து கொண்டது களவு மனம், தெய்வ யானையை மணந்து கொண்டது கற்பு மனம். நாதம் விந்து கலை மூன்று சொல்வார்கள். நாதம் ஒளி சேவல், விந்து ஒளி மயில், கலை வேல். இக சௌபாக்கியம் தருபவள் வள்ளி நாச்சியார், பர சௌபாக்கியம் தருபவள் தெய்வ யானை, வீட்டையே தருவது வேலாயுதம். வள்ளி அழகுக்கும் வள்ளி வலதுபுறம் தேமலுக்கும் உட்கழுத்து மஞ்சளுக்கும் சுப்பையா உல்லாசப்பட்டாரோ. நம்முடைய தாய்மார்கள் இப்படி தாலாட்டு பாடுகின்றார்கள். முருகப்பெருமான் எல்லோரையும் தடுத்து ஆட்கொண்டு எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்காக 6 படை வீடுகளில் நம்மை ஆற்றுப்படுத்திக் கொண்டு காத்திருக்கிறான். கந்தவேள் கருணையை காட்டுவது கந்த புராணம். தேவர்களுக்கு கருணை, மனிதர்களுக்கு கருணை, அவுணர்களுக்கும் கருணை. அருட்பெருஞ்சோதியான அருமுகன் காட்டிய தனிப்பெருங்கருணைக்குத்தான் கந்த புராணம் என்று பெயர். கச்சியப்ப சிவாச்சாரியார் 10,345 பாடல்களில் கந்த புராணத்தை பாடுகிறார். இதோடு இணைத்து தக்கனுடைய சாபம், தக்கன் செய்த யாகம், இதையெல்லாம் இணைத்து பாடுகிறார். கந்த புராணத்தின் முடிவிலே 10,343வது பாடல், என் நாயகன் விண்ணவர் நாயகன், யானை நாமம் இன் நாயகன், நான்மறையின் நாயகன், வேடர் நங்கை தன் நாயகன், வேல் தனி நாயகன், தன் புராணம் நன்னாயகமாம் எனக் கொள்க இஞ்ஞாலமெல்லாம். என்னுடைய தலைவன், தேவர்கள் தலைவன், தெய்வ யானையின் கணவன், வேதங்களின் தலைவன், வள்ளி நாச்சியார் கணவன், வேலுக்கு நாயகன். இவன் புராணத்தை நல்ல நாயகமாக இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளட்டும். கந்த புராணத்தை கேட்டால்
கந்தபுராணத்தை படித்தால், கந்தபுராணத்தை ஆராய்ச்சி செய்தால், கந்தபுராணத்தை கேட்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன கிடைக்கும்? மோட்சமே கிடைக்கும், வீடு கிடைக்கும். விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு. எல்லாவற்றையும் விட்ட நிலையே வரும். இறைவன் திருவடியே கிடைக்கும். வற்றாருள் சேர் குமரேசன் வன்காதை தன்னை சொற்றாரும் ஆராய்ந்திடுவாரும் துகள் உறாமே கற்றாரும் கற்பான் முயல்வாரும் கசிந்து கேட்கல் உற்றாரும் வீடு நெறிப்பாலின் உருவரன்றே. யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, படிக்கிறார்களோ, ஆராய்கிறார்களோ அவர்களுக்கு வீடு கிடைக்கும். கடைசி நிறைவான பாடல் 10,345வது பாடல். கச்சியப்ப சிவாச்சாரியார் நிறைவு செய்கிறார். பாராகி ஏனை பொருளாய் உயிர் பன்மையாகி பேரா உயிர்கட்கு உயிராகி பிறவற்றுமாகி நேராகி தோன்றல் இலாதாகி நின்றான் களர்க்கே ஆராத காதலொடு போற்றி அடைதும் அன்றே. உலகமாயிருப்பவன் எவனோ, ஞானப் பொருளாயிருப்பவன் எவனோ, உயிர் பன்மையாயிருப்பவன் எவனோ, உயிர்க்குயிராயிருப்பவன் எவனோ, நேராக வருபவன் எவனோ, அவன் திருவடிகளை நினைந்து அவன் திருவடிகளை அடைவோமாக என்று பேசுகிறார். முருகா எனவோர் தரமோதடியார் முடிமேல் இணைதாள் அருள்வோனே. பக்தியோடு முருகா என்று சொல்லுங்கள். உங்கள் வீட்டு வாசற்படியிலே வந்து காத்து கிடப்பான். நீங்கள் சென்று கதவை தட்ட வேண்டாம். உங்கள் வீட்டு கதவை முருகன் தட்டுகிறான். தயவு செய்து மனக்கதவை திறந்து வையுங்கள். அவன் மட்டும்தான் துணையாயிருப்பான். விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரபுரி. அவனுடைய அந்த வேலும் மயிலும்தான் நமக்கு கடைசி காலத்திலே துணையாயிருக்கும். யமன் வந்து அழைக்கும் பொழுது முருகப்பெருமான் வந்து காப்பாற்றுவான். நோயுற்றடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போர் உரையா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து என்று பாடுங்கள். முருகன் திருவருள் புரிவான். கந்தபுராணத்தை முழுக்க நினைக்கக்கூடிய வாய்ப்பு, பேசக்கூடிய வாய்ப்பு, கேட்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல இசையோடு அதை பாடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இப்பொழுது நமக்கு கிட்டியிருக்கின்றன. இதை எந்த இடத்திலே எல்லாம் ஒலிக்கச் செய்கிறார்களோ அங்கேயெல்லாம் முருகப்பெருமானுடைய அருள் நிறைவாக நிற்கும். மலேசியா திருமுருகன் திருவாக்கு திருப்பீடம், அதனுடைய சார்பிலே பாலயோகி சுவாமிகள் திருவருளால் இந்த ஒளித்தகடு வெளிவந்திருக்கிறது. இது வருவதற்கு ஆதரவளித்த கோலாலம்பூரைச் சேர்ந்த டத்தோ டாக்டர் வி கதிரேசன் அவர்களுக்கும் டத்தோ ஆர் மலையப்பன் அவர்களுக்கும் அவர்கள் திருப்பணி வாழ்க, அவர்களுடைய சிறந்த திருமறை பணிகள் வாழ்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, இதை கேட்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகமை, சிவஞானம், முக்தி, பரகதியும் கொடுக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வணங்கி இந்த ஒளிப்பேழையை முருகப்பெருமான் திருவடிகளில் அவனை வணங்கி சமர்ப்பணம் செய்கிறோம். புன்னெறி அதனில் செல்லும் போக்கினை விலக்கி மேலா நன்னெறி ஒழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாத பங்கயங்கள் போற்றி. இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோள் வள்ளல்
பாத பங்கயங்கள் போற்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னல் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மங்கி வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம்.